ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி கெட் ரெடி வீடியோ தாங்க போக போகுது. நேற்றுக்கு நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். அந்த மேரேஜுக்கு எப்படி சிம்பிளாக கிளம்புனேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் அயர்ன் பண்ணிடலாம் வாங்க. மேக்ஸிமம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறப்ப சாரீ தாங்க கட்டுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சாரீ, ப்ளைன் சாரீ, ஒரு சாட்டின் கிளாத்து, நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அந்த சாரியை தான் எடுத்து வச்சுருக்கேன். சாரீ ப்ளைனாக இருக்கும், பட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். எம்ப்ராய்டரிங் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த சாரீ ப்ளஸ் இந்த ப்ளவுஸ் தான் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி ஜுவல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கோல்டு ஜுவல்ஸ் தாங்க போடுவேன். சிம்பிளான கோல்டு ஜுவல்ஸ் தான் போடுவேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா சாரியை வந்து கட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்கப் தான் போட்டுட்ருக்கேன். மேக்கப்னால் நீங்கள் ரொம்ப பெரிய மேக்கப்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பவுட்ரு போடுவேன். வேறு எதுவும் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பாருங்கள், இப்போ நான் ஃபேர் அண்ட் லவ்லி வந்து போட்டுட்டேன். என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃபேர் அண்ட் லவ்லியை தான் தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பான்ஸ் பவுட்ரு. இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பான்ஸ் பவுட்ரு நான் வெளியில் போனாலும் இதை தான் வந்து பயன்படுத்துவேன். வீட்டில் இருந்தாலும் இதை தான் பயன்படுத்திப்பேன். வெளியில் போகிறப்ப எக்ஸ்ட்ராவாக மஸ்காரா, லிப்ஸ்டிக் இது தாங்க யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவும் பெருசாக நான் வந்து மேக்கப்புக்குன்னு யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ மஸ்காரா போட்டாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டாச்சு, பொட்டும் வச்சாச்சு. கடைசியாக ஐப்ரோவை லைட்டாக சீப்பு வச்சு டச் பண்ணிப்பேன், அவ்வளோதாங்க. அடுத்ததாக தலை தான் வாரணும். தலைக்கு குளிச்சிருந்தேன்னா நடுவில் சென்டர் கிளிப்பை மட்டும் போட்டுப்பேன். இல்லாத பட்சத்தில் ஆயில் வச்சுருக்கிறேன்னா பின்னி போட்டுப்பேன், அவ்வளோதாங்க. ஹேர் ஸ்டைல் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னுடைய ஜுவல்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஒன்றும் கிடையாதுங்க. வளையல் போட்டுட்டு அடுத்ததாக கம்பல் போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி மேரேஜுக்கெலாம் போகிறப்ப ஜிம்காஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஜிமிக்கு அவ்வளோ பிடிக்குங்க. சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, ஜிமிக்கி போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு ஜிமிக்கி போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா செயின் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஒரு லாங் செயின் டாலர் வச்சது. ஆரம் கூட வந்து பார்த்திங்கன்னா லாங்காக ஒன்று போடுறதுக்கு தான் பிடிக்குமே எனக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நெத்தியில் குங்குமம் இல்லாத இருக்கவே மாட்டேன். அதனால் கடைசியாக குங்குமம் வச்சு பூவும் வச்சாச்சு. அதே மாதிரி பூ வைக்கிறதுல கூட எனக்கு மல்லி, முல்லை, ஜாதி இந்த 3 பூ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கு எந்த பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டேன். ஃபுல் ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்கேன் நான்? எங்கேயாவது வெளியில் கிளம்புறதா இருந்தால் முதல்ல கிளம்பி சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு கிளம்பிட்டீங்களான்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நேற்றுக்கு நான் தாங்க ஃபஸ்ட்டு கிளம்புனேன். நான் ஒருத்தி மட்டும்தானே, 2 மகள்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. நானும் அவரும் மட்டும்தான் மேரேஜுக்கு போனோம். நான் 6 மணிக்கே கிளம்பி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் 7 மணிக்கு தான் வந்தார். அதுக்கப்புறமேட்டு கிளம்புனார். ஒரு வழியாக 2 பேரும் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கே 7 மணிக்கு மேலே ஆயாச்சு. சத்திரத்துக்கு போகிறதுக்கு 8 மணிக்கு மேலே ஆயாச்சு. நாங்கள் போகிறப்பவே பேசிக்கிட்டே போகிறோம். எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா சத்திரத்தில் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகலை. ஒரு வழியாக நாங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 11 ஆயாச்சு. பாய்.